ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாருக்குமே அட்வான்ஸ் மேரி கிறிஸ்மஸ். ஸோ இன்னைக்கு நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்மஸ் ட்ரீ செட் பண்ண போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். ஸோ நாங்கள் ட்ரீ எடுத்து வச்சு சூப்பராக அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ என்ன ட்ரீ அப்படின்றத காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு அது பயங்கர ஹெவியாக இருந்தது. நம்ம போன வருஷம் யூஸ் பண்ண பார்த்தீங்களா, அந்த ட்ரீ கிடையாது. அது செப்பரேட்டாக எடுத்து வைக்கிற மாதிரி. இது எப்படின்னா ப்ரீலிட் ட்ரீ, அதாவது ஏற்கனவே லைட்ஸ் எல்லாம் அதுலேயே இருக்குமா. ஆனால் கொஞ்சம் லைட்ஸ் இது நான் செகண்ட் ஹேண்டில் தான் வாங்கினேன். ஸோ எப்படி வாங்கினேன் அப்படின்றத அந்த பாக்ஸ் காமிக்கும் போது நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ வாங்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க ஏற்கனவே போட்டிருந்தாங்க நிறைய லைட்ஸ் எரியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் நாங்கள் நல்லா கொஞ்சம் என்ன சொல்கிறது, நமக்கு செகண்ட் ஹேண்டில் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா லைட்டும் எரியுதுன்னா நல்லா எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ நமக்கு இது போகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த லீவ்ஸ் எல்லாம் இந்த பைன் லீவ்ஸ் மாதிரியே ரியல் லீவ்ஸும் இருந்துச்சு இதில். ரியலாக இருக்க மாதிரி இருந்தது. ஸோ பசங்க அதுதான் நல்லா விரிச்சிட்ருக்காங்கங்க. இது 2 நாள் விலாகு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான 2 ஹெட்ஃபோன்ஸ் நமக்காக சூப்பராக அமைச்சிருக்காங்க. ஸோ இது ஐ கிளவர் அப்படின்னு சொல்லிட்டு நான் அனுப்பும் போதே சொன்னேன், 2 கொடுங்க, ஏன்னா சொல்லிட்டு நம்ம வீட்டில் சண்டை வராதில்ல. ஸோ அதனால் அவங்க நமக்கு 2 அமைச்சிருக்காங்க. ஸோ இது ஒன்று, நான் 2மே டிஃப்ரெண்ட் கலரில் வேறு கேட்டுட்டேன். ஏன்னா அதுக்கு வேறு கண்டிப்பாக சண்டை, இவன் தான் எந்த எடுத்து உடைச்சான், அவன் தான் எந்த எடுத்து உடைச்சான் அப்படின்னு சொல்லிட்டு வரோம்ல. அதனால் இருங்க ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணுறேன். இதில் லைட்ஸ் எல்லாம் எரியுமாங்க. ஓ வா, ஒன்று சூப்பராக ஸ்பைடர்மேன் மாதிரி அமைச்சிருக்காங்க. இங்கே பாருமா, அழகாக அமைச்சிருக்காங்க. இது அழகாக இவனுங்களுக்கு கிறிஸ்மஸ்க்கு கொடுக்கலாம் போல இருக்குது, கிறிஸ்மஸ் கிஃப்ட்ஸாக. இன்னொன்று இருங்க, இதையும் ஓப்பன் பண்ணுறேன். ஸ்கூலுக்கு கண்டிப்பாக இவங்க ஆக்சுவலாக இந்த ஊரில் ஸ்கூலுக்கு ஹெட்ஃபோன்ஸ் கேட்பாங்க. ஸ்டார்டிங் ஆஃப் த இயர்லேயே ஹெட்ஃபோன்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஏன்னா எல்லா ஸ்கூலுக்கும் அந்த ஸ்கூல் சப்ளைஸ்ன்னு சொல்லி ஒரு இது கொடுப்பாங்க, லிஸ்ட்டு கொடுப்பாங்க. அந்த ஸ்கூல் சப்ளைஸ்லேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹெட்ஃபோன்ஸ் இருக்கும். ஸோ இது ஒன்று கிறிஷுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஐ திங்க் இது சிம்பிளாக எதுவுமே இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ அவனுக்கு கரெக்டாக இருக்கும், பெரிய பையனில். ஸோ இது கொஞ்சம் கிட்டிஷாக இருக்கனால அன்றைக்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம். ஆன், இங்கே பாருங்கள் லைட்லாம் எரியுது. நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, இதுலேயும் ஆக்சுவலி லைட் எரியும். ஸோ இது 2மே ப்ளூடூத் வழியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அப்படி ஒயர்லெஸ் தான். ப்ளஸ் அப்படி இல்லை அப்படின்னாலுமே நம்ம டேரெக்டாக காலில் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒயர்ஸ் இருக்குது. இதில் பாருங்கள் ஒயர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அந்த ஒயரு. ஸோ இதில் பாருங்கள், இங்கே கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கம்ப்யூட்டருக்கு கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லையா, இங்கே பாருங்கள், இது ப்ளூடூத் சர்ச் பண்ணுது. ஸோ இதுவும் ப்ளூடூத் சர்ச் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி இருக்கும். அழகாக இருக்குது 2மே. நான் கிறிஷு வந்தோடனே இருங்க, இந்த பசங்களுக்கு இப்போவே கொடுத்து போட்டு பார்த்துட்டு சைஸ் அதே மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இருக்குது. இங்கே பாருங்களேன், இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இது பெய்ட் ப்ரொமோஷன்ஸ்லாம் கிடையாதுங்க. ஸோ சரி, 2 பேருக்குமே எப்படி ஃபிட்டிங் இருக்குது அப்படின்றது இவனுங்களை போட வச்சுட்டு இவங்க போடும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது சைடில் இருக்குடா, சைடில் ஆன் பண்ணு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இரு, இங்க பாரு, இத ஆன் பண்ணி பாருங்க. இங்க இருக்கு லைட் எரியும். லைட் எரியும். அனி கிரிஷ், உனக்கும் லைட் எரியும். Here, wait, it's not on. I can't hear you. நான் கேட்க முடியல. Oh, there's an on button. ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸ் வயர்டு ப்ளஸ் ஒயர் இல்லாமல் 2 பேருமே யூஸ் பண்ணிக்கலாம். நான் பேசுறது கேட்குதா? மியூசிக்கே இல்லாமல் எப்படா கேட்காம இருக்கும்? சும்மாவே நமக்கே டகால்ட்டி வேலையை. ஆனால் நிஜமாக நல்லா இருக்கு. கிறிஷ், உனக்கு பத்து தான் பாரு, போட்டு பாரு. எப்படா இருக்கு? நல்லா இருக்கு. ஃபிட்டாக தான் பாரு, போட்டு பாரு.
Yeah, no, we talk about. ஸோ பசங்க வந்துட்டு ஹெட்ஃபோன்ஸ் நோண்டிட்டு இருக்கட்டும். ஸோ இது வந்து ஃபஸ்ட் டே ஈவினிங்குங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ட்ரீலாம் எடுத்துகிட்டு வந்து நம்ம செட்டப் மட்டும் பண்ணி வச்சோம். இன்னும் வந்து எதுவுமே மாட்டலை அதனுடைய டெக்காஸ் எதுவுமே. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கே டைம் ஆயிடுச்சு. ஸோ நாளைக்கு வந்துட்டு டெக்காஸ் மாட்டலாம் அப்படின்றது தான் பிளான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதோட நம்ம வந்து நாளைக்கு ஈவினிங் எல்லாரும் ஸ்கூலில் இருந்து ஒர்க்கில் இருந்ததுக்கப்புறம் நம்ம மீட் பண்ணலாங்க. நம்மளுடைய பேக்யார்டு வந்து டோட்டலாக மாறிடுச்சு. ஸ்விம்மிங் பூல் கட்டியே முடிச்சிட்டாங்க. காமிக்கிறேன் பாருங்களேன் சூப்பராக கட்டி முடிச்சிட்டாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு ஸ்விம்மிங் பூல். இங்கே வந்து ஃபென்ஸ் வருது. ஏன்னா நம்ம பேக்யார்டு வந்துட்டு அந்த வீட்டில் யாரோ இது பண்ணுறாங்க. ஸோ பேக்யார்டு வந்து ஸ்மாலராக இருக்கிறதுனால இதுவாக இருக்குது. இல்லைனா கொஞ்சம் தூரம் இருந்திருக்கலாமே அப்படின்னு கொஞ்சம் ஆசையாக தான் இருக்குது. தட்ஸ் ஓகே, பரவாயில்ல. நம்ம பட்ஜெட்டுக்கு இதுதான் செட் ஆச்சு அந்த டைமில். ஸோ ட்ரீலாம் வச்சுருக்காங்க. ஸோ நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கேருந்து உட்காந்துட்டு நம்ம பார்க்கலாம் நல்லா இருக்குமா இல்லை சொதப்பெல்லாம் இருக்குமா அப்படின்றது தான் தெரியல. அதே மாதிரி ட்ரீஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்காங்க லைனாக சுற்றி. அது வந்து பிளாக்காக இருக்குது. அது வந்துட்டு மல்ச்சுன்னு சொல்லுவாங்க. மல்ச்சுன்றது வந்து நான் வெளியே போகல, நல்லா சில்லுன்னு இருக்குது. நான் வந்து செருப்பு கூட போடாமல் இருந்துட்டு அப்படியே கோட் கூட போடாமல் இருந்துட்டு பேசிகிட்டு இருக்கேன். ஹாய் குவான். ஹாய். Who am I searching? Eli? Okay. இந்த பசங்க கும்பல் வந்துருச்சுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ அன்றைக்கு இன்னும் பஸ்ஸு வரல. ஸோ சீக்கிரமாக இருட்டிடுது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் வந்துட்டு இது இருக்குது. எல்லா குஷன்ஸையும் எடுத்துகிட்டு உள்ளே எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா அழுக்காகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நேற்று வந்து அணியுடைய இவங்க வந்து வேறு போய் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. இவங்க அம்மா அப்பாலாம். இந்த பையன் இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகலை. அந்த பையனுடைய அம்மா அப்பா கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. எங்கள் பக்கத்து வீட்டு பையனும் அணியும் சேர்ந்து தான் போவாங்க. நேற்று வந்து 4:45 தான் பஸ் வந்துச்சு. ஸோ இன்றைக்கும் 4:45 தான் பஸ் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். பார்க்கலாம். ஸோ குஷன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். ஸோ இதுதான் இப்போதைக்கு நம்மளுடைய இதை யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து மேலேருந்து எடுத்து வச்சாச்சு. இது பார்த்திங்கன்னா 9 ஃபுட்டு. நாங்கள் வந்து மார்க்கெட் பிளேஸ்லேருந்து வாங்கினோம், செகண்ட் ஹேண்டில் தான். ஸோ 9 ஃபுட்டும் வைக்க போதில்லை. நடுவில் ஒரு பார்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு 6 ஃபுட் மாதிரி வைக்கலாம், இல்லை 7 ஃபுட் மாதிரி 7 ஃபுட்டு வரும்னு நினைக்கிறேன் ஒரு பார்ட்டை எடுத்தால் மட்டும். ஸோ அந்த மாதிரி பிளான் போட்டிருக்கோம். சரி ஓகே. குளிருது, நல்லா குளிருது. சத்தம் கேட்குதுங்க. காலிங் பெல்லு. தலைவர் வந்துட்டார் போல இருக்குது. வாங்க ஓப்பன் பண்ணுவோம். அவர் என்னென்ன பண்ணுறாரு எடுத்துன்னு வந்திருக்காருன்னு பார்ப்போம். ஸ்கூல்லேருந்து கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரைடேலேருந்து ஆரம்பிக்குதா. ஸோ அதனால் வந்து இப்போவே வந்து இந்த கிஃப்ட்ஸு அதெல்லாத்தையும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ வாங்க உள்ளே போய் பார்ப்போம். ஸோ அணிக்குட்டி வந்துட்டு ஸ்கூல்ல இருந்து இந்த கிஃப்டெல்லாம் வேறு எடுத்துன்னு வந்திருக்காரு. ஸோ அதுதான் நானுக்கு கொடுக்கணும். இல்லை தொப்பி என்னுடையது. தொப்பி என்னது? எடுக்காதரா ஏன்டா நல்லா தானே தான் இருக்கு. டீச்சருக்குலாம் வந்துட்டு இருக்குமா ஒரு நிமிஷம் வரேன். ஸோ டீச்சர்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபுல்லாக வந்துட்டு கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்து விட்டுட்டோம். அன்னைக்கும் நிறைய கிஃப்ட் வந்துருக்குது போல இருக்கும். ஒன்று நான் எடுத்து காமிச்சிக்கிட்டு இருக்கேன். நான் உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கேன். இதுவும் வந்துட்டு அவனுடைய கிஃப்ட் தான். அவன் ஸ்கூல்ல இருந்து ரெயின்டியர் மாதிரி பண்ணலாம். ஓ ஓ புக்கா? அப்பா ஒளிச்சு வை. நாங்கள் இன்னும் கிஃப்ட் ரேப்லாம் பண்ணி கிறிஸ்மஸ்க்கு வைக்கல. இன்னைக்கு நைட்டு தான் வந்துட்டு கிஃப்ட் ரேப் பண்ணி கிறிஸ்மஸ்க்கு வந்து கிஃப்ட்ஸ் வைக்கலாம்னு நான் யோசிச்சு வச்சுருக்கேன். கிறிஷுக்கும் அனிஷ்க்கும் என்ன கிஃப்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்ஃபோன்ஸ்லாம் ரேப் பண்ணுற ஐடியா இல்லை. க்ளோத்ஸ். ஆமாம் க்ளோத்ஸ் தான். அந்த க்ளோத்ஸை நாங்கள் அப்படியே அடியில் வச்சுருவோம். அந்த க்ளோத்ஸ் அப்படியே வந்துட்டு அவங்க கிறிஸ்மஸ் நியூ இயர் அன்னைக்கு போட்டிருப்பாங்க. அவ்வளோதான். இதுக்கு மேலே இல்லை. நம்ம அடிக்கடி நடுவில் வாங்கி தரோம்ல. ஸோ இதுக்கு மேலே என்ன கிஃப்ட்ஸ் வாங்கிட்டு வரதுன்னு எனக்கும் தெரியல. டண்டன் இருங்கப்பா. அனி எனக்கு கிஃப்ட் எடுத்துன்னு வந்திருக்கான். குடுறா எழுதுனா குடுறா. இன்னும் நாங்கள் வந்துட்டு கிறிஸ்மஸ் ட்ரீ மட்டும் செட் பண்ணிட்டோம். நம்ம இந்த ஸ்கூல்லேருந்து அவர் எனக்கு வந்து கிஃப்ட் எடுத்துன்னு வந்திருக்கானா. இல்லைடா என்னடா கிஃப்ட்டு? ஜிங்கிள் பெல்ஸ் சத்தம் போடா. ஃபர்ஸ்ட் நீ எடுத்துட்டு வந்து கிஃப்ட் ஹேங் பண்றா கிறிஸ்மஸ் ட்ரீல. ஐயோ பாத்துறா போ கையை வச்சு நாக வச்சு நாக்கிட்டியா ஒட்டுறதுக்கு? அப்புறம் க்ளூ யூஸ் பண்ணவே எப்படி ஒட்ட முடியும் ராஜா?
ஓ நாக்கு க்ளூலியா இருக்கு. எங்க வைக்கிறிய வெய்ய. Hey Google, turn on the living room light. Hey Google. Hey Google. Hey Google, turn on all the lights. Wait, my top type. Wait, first I top type. அப்படியே மாட்ற எதுக்குற டைப் பண்ணோம்? ரொம்ப பெருசா இருக்குடா. அழகா இருக்கும் அப்படியே மாட்டே. அப்படியே இதெல்லாம் மாட்றீங்களடா கிரிஷ். ஸோ அன்னிக்குட்டி வந்து ஸ்கூலில் இருந்து பண்ண டெக்கார் தான் ஃபஸ்ட்டு மாட்டினார். ஸோ நீங்கள் ஏற்கனவே நான் வந்து நேற்று காமிச்சிருந்தேன். காமிக்கும் போது வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் செட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லைக் வேறு பாட்டு செட் பண்ணோம். ஆனால் ட்ரீ வந்து ரொம்ப சரியே இல்லாத மாதிரி இருந்தது. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது 9 foot இது ட்ரீ. ஸோ அதனால் நடுவில் இருக்க பாட்டை வேறு பாட்டை எடுத்து சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல கோணம் அழகாக இருக்குது. எங்கே போயிடுச்சு? ஸ்ட்ரிங் போய் காணோம். யா இது பாரு 2 இருக்கு பாரு. Is that attached or not? அட்டாச்ட் இல்ல, அது எப்படி அட்டாச்ட் இருக்கும்? இல்ல, because I couldn't get those two out separately. அம்மா உட்காந்து எங்களை தான் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க, என்னடா பண்ணுறாங்க இவங்கன்னு. பசங்க ஸ்கூலில் இருந்து வந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இந்த வேலை தான் பண்ணிகிட்ருக்கணும். எங்ககிட்ட ஆக்சுவலாக வந்து பழைய இது தான் வச்சுருக்கோம். லைக் அந்த என்ன சொல்கிறது, அந்த ஹேங்கிங் அந்த ஆர்னமெண்ட்ஸ்லாம் பழைய தான் வச்சுருக்கோம். ஸோ அதனால வந்து ரொம்ப இது கொஞ்சம் போன ட்ரீயோட பெரிய ட்ரீயா, ஸோ அதனால் எங்களுக்கு ஆர்னமெண்ட்ஸ் பத்தலை. அதனால் நாங்கள் சரி பேக் சைடை மட்டும் வேணாம், ஃப்ரண்ட் சைடில் மட்டும் நம்ம ஆர்னமெண்ட்ஸை மாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட் சைடில் மட்டும் மாட்டிக்கிட்டு இருக்கோங்க. காலெல்லாம் தெரியாத அளவுக்கு அந்த ஒயிட் கலர் ரக் மாதிரி அது இதுன்னு விரிப்பாங்க, அந்த இது மறைக்கிற மாதிரி, டீ இதை மறைக்கிற மாதிரி. நம்மக்கிட்ட அதெல்லாம் இல்லை இப்போதைக்கு. நம்ம இதை மட்டும் வைப்போம். நம்ம இன்னும் 9 foot வச்சோன்னா இடம் ஏணி போட்டு தான் ஏறி வைக்கணும் போல இருக்குது. இல்லமா? Yeah, I couldn't. I'll do it. Yeah. All right, buddy. What do you mean? ஃபர்ஸ்ட் இந்த சைடு எல்லாம் முடிங்கடா. ஓகே. பின்னாடி பக்கம் தேவையில்லடா. அதான் நாங்க வந்து செட் பண்ணிட்டோம். இது அம்மா பண்ணது ஞாபகம் இருக்கானா? மறந்தே போயிட்டாங்க. இல்ல அம்மா, இன்னும் ஆர்னமெண்ட்ஸ் இருக்குடா இங்க. மாட்றா. இவர் யாருப்பா? இவரு நீ. ஆமாடா. நான் தெரியும். Wait, அது யார் தெரியும்? நீ. இது யாருப்பா? இது நீ. அம்மா டாக்கே. என்ன நக்கலா 2 பேருக்கும்? சரி தரலாம். தரங்க. What the heck is it? நோம் கரெக்ட், நோம். It looks like you. இத வச்சு என்ன பண்ணுவாங்க? அது வந்து கிறிஸ்மஸ் தாத்தாவோட அசிஸ்டன்ட். சரிடா, அசிஸ்டன்ட் வாசல்ல வைங்கடா. Oh, yes, so much, bro. ஆக்சுவலோட நாங்கள் வந்து சூப்பராக ட்ரீஸ் எல்லாத்தையும் மாட்டியாச்சு. ஸோ நாங்கள் வந்து எங்ககிட்ட இன்னும் கொஞ்சம் கலர்ஸ் இருக்குது. ஆனால் எனக்கு வந்து இந்த ரெட் அண்ட் கோல்டு கலர் தீம் ரொம்ப பிடிக்கும். அதனால் தான் நான் மேக்ஸிமம் வந்து இந்த ரெட் அண்ட் கோல்டு கலர்லேயே வந்து இந்த ஆர்னமெண்ட்ஸ் வச்சுருப்பேன். பார்த்தீங்கனாலே தெரியும். நடுவில் இவனுங்களுடைய ஃபேவரட் ஆர்னமெண்ட்ஸ் அந்த க்ரீனு அது இதுன்னு. ஆனால் ரெட் அண்ட் கோல்டன் கலர் மாட்டினாலே ரொம்ப அழகாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் என்கிட்ட இருக்கிறது கலர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் மாட்டினா ரொம்ப ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருந்தது. நம்ம முதல்ல அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து ரெட் அண்ட் கோல்டு தான் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோங்க. ஆமா, நீ அந்த கீழே ரெட் ரொம்ப லோவர்டா இருக்கு. ப்ராப்பர் எடு. ஒரு மைக் இருக்கா என்ன? மைக்கெல்லாம் இருக்கு. வெயிட் பண்ணி, இப்பெல்லாம் நல்லா கொடுக்க முடியாது. எனக்கு ஹாலிடேஸ் நமக்கு ஆரம்பிக்கும்ல, உனக்கு அந்த டைம்ல கொடுக்குறேன். இல்ல பக்கரா. இல்ல அது கிறிஸ்மஸ். என்ன டென்ஷன் ஆற? ஸோ அதே மாதிரி எல்லாருக்குமே ஒரே ஒரு டவுட்டு. நிறைய பேர் வந்துட்டு மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தீங்க. இன்ஸ்டாவில் வந்து ஒருத்தங்க ப்ரைவேட்டாகவே மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தீங்க. அது தவிர வந்துட்டு வீடியோலையும் நிறைய பேர் கேட்டேன். ஒரே ஒரு விஷயம் வந்துட்டு, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கணும் அப்படின்றது தான். நான் ப்ரெக்னெண்ட்டாக இல்லைங்க. அது வந்து என்னுடைய தொப்பை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். லைக் அதை வந்துட்டு நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கல. ஏன்னா சதீஷ் வந்து கலாய்ச்சார். அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கே அப்படின்ற மாதிரி கலாய்ச்சதுனால எல்லாருமே நினச்சிட்டிங்க.
லைக் அவர் நிஜமாக தான் சொல்கிறாரு. நான் அந்த வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வந்து ஏன் பேச்சை நம்பலை. ஆக்சுவலி வந்து இல்லை, அது வந்துட்டு தொப்பை நல்லா வெயிட் போட்டுட்டேன், தொப்பை தான். ஸோ ப்ரெக்னெண்ட்டாக இல்லை. ஸோ இனிமே ஆவனா அப்படின்றா எனக்கு ஐடியா இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 குட்டீஸ் ஏற்கனவே இருக்காங்க ஒன்று. இன்னொன்று வந்து ஃபஸ்ட்டு அந்த 2 பேரும் நல்லபடியாக வளர்த்து அவங்க 2 பேரையாக காலேஜ் படிக்க வைக்கணும். இங்கே காலேஜ்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து அவங்க ஸ்காலர்ஷிப் வாங்கணும். ஸ்காலர்ஷிப் வாங்கினாலும் வந்துட்டு வேறு ஒரு ஃப்ரெண்டு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு வந்துட்டு அவங்க குழந்தைங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு வந்து வாஷிங்டன் டிசியில் படிக்கிறாங்க. ஸோ அவங்க கொலராடோலேருந்து எங்களை வந்து விசிட் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து 100K கிட்ட ஆகுது அப்படின்னாங்க. அதை கேட்டோன்னே எங்களுக்கு பயம் வந்துச்சு, என்னோட 100Kலாம் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த சில்ட்ரன், லைக் அவங்களுடைய என்னென்ன ஃபேவரட்டாக சப்ஜெக்டை சூஸ் பண்ணலாம். அந்த சப்ஜெக்ட் வந்து விலை அதிகமாக இருக்கலாம் காலேஜில், அந்த மாதிரி டிபெண்ட்ஸு. இருந்தாலும் அதை கேட்டோன்னே எங்களுக்கு பயமாயிடுச்சு. ஸோ நம்ம 2 பசங்களை வேறு படிக்க வைக்கணும். ஸோ அதனால் இப்போதைக்கு வந்து இந்த 2 பசங்களும் வந்து நல்லபடியாக வந்துட்டு காலேஜை சேர்த்து நல்லபடியாக படிக்க வைக்கணும். அதுவே வந்துட்டு ஒரு பெரிய கடலாக இருக்குது. ஸோ அதனால் நான் வந்துட்டு அவ்வளோதான் ஸ்டாப்டு. லைக் போதும், நம்ம வந்து நம்மளுடைய இந்த கடமையை முடிப்போம் அப்படின்றது தான். இன்னொன்று என்ன மேஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சரி நான் அப்படி யோசிக்கலாம். ஏர்லியராக வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனீஷ் வந்து வரும்போது உங்களுக்கு தெரியும் ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகிடுச்சு. என்ன அப்படின்னா, எனக்கு வந்து அந்த டாக்டர் வந்து வரவே இல்லை. எனக்கு வந்து பிரசவம் பார்க்க வேண்டிய டாக்டர் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் காலையில் போயிட்டோம், இன்டியூஸும் பண்ணிட்டாங்க. வெயிட் பண்ணுறேன், அன்னிக்குட்டி வெளில வரல. சரின்னு சொல்லிட்டு சாயந்தரம் 4 மணி வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். டாக்டர் வந்து அப்புறம் தான் எனக்கு லைட்டாக பெயின் வர ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா டாக்டர் இல்லை. அப்புறம் வந்து என்னை வந்துட்டு ஒரு 1/2 an hour வந்து ஹோல்ட் பண்ண வச்சுட்டாங்க. கான்ட்ராக்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் அழுகுறேன், கத்துறேன், சதீஷை புத்திச்சு சொல்கிறேன், போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, காலை ஒருத்தவங்க வர அப்படியே பிடிச்சிக்கிட்டாங்க, நம்மளால் காலை விரிக்காத அளவுக்கு. அந்தளவுக்கு வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு பெல்விக் பெயின் வர ஆரம்பிச்சிச்சு. அடிக்கடி பெல்விக் பெயின் வரும். ஸோ மேபி அதை வந்து பயங்கரமாக நான் கஷ்டப்பட்டு ஹோல்ட் பண்ணேன் அந்த டைமில் அப்படின்றதுனாலவான்னு தெரியல. ஸோ எனக்கு பயங்கரமான பெல்விக் பெயின் வந்துச்சு. ஸோ அதனால நான் வந்துட்டு எனக்கு பயம் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு 3ஆவதுலாம் நான் யோசிக்கவே மாட்டேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3ஆவதுல நமக்கு எதனா காம்ப்ளிகேஷன் ஆயிடுச்சுன்னா இந்த 2 குழந்தைங்கள யார் வளர்ப்பாங்க, இந்த 2 குழந்தைங்கள எப்படி கரை சேர்க்கறது அப்படின்ற நமக்கு பயம் இருக்கும் பார்த்தீங்களா, அது பயங்கரமாக இருந்தது. ஸோ அதனால வந்து நான் 3ஆவது யோசிக்கவே இல்லை. அதுதான் மெயின் ரீசன். இப்போ வந்து இவங்களை 2 பேரும் நல்லபடியாக படிக்கணும் அப்படின்றது மட்டும்தான் எங்களுடைய மெயின் ரீசன். ஸோ இதுதான் ஆக்சுவலி. ஸோ நான் ப்ரெக்னெண்ட்டாகவே இல்லை. ஸோ ஏன்னா நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, 2 பேரும் வந்து கங்க்ராட்ஸ் வேறு சொல்கிறீங்க. ஸோ அதனால் இல்லவே இல்லை. அதை நான் தெளிவாக சொல்லிட்டேன்னா நீங்கள் வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து யோசிக்க மாட்டீங்கல்ல. ஸோ லைக் உங்களை நான் வந்து டிசப்பாயிண்ட்டும் ஐம் ஸோ சாரி நான் டிசப்பாயிண்ட் பண்ணதுக்கு இல்லை அப்படின்றது எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் ஐடியாவே இல்லை. ஏன்னா நிறைய பேர் எனக்கு ஆசையாக கங்க்ராட்ஸ் பண்ணும்போது எனக்கு இதுவாக இருந்தது. ஆனால் இல்லவே இல்லைங்க. இன்னொன்று இவங்கள வளர்க்குறது பெண்டு நிமிந்து போச்சு. ஒருத்தனும் வச்சு செய்கிறானுங்க, இன்னும் கூட வச்சு செய்கிறானுங்க. ஸோ அவ்வளோதான், போதும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். சரி, ஓகே, நம்ம போய் மீதி வேலையை கவனிக்கலாம் வாங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மா வந்து நீங்கள் எல்லாருமே கேட்டிருந்தீங்க, அம்மா ட்ரெஸ் எங்கே, அம்மா ட்ரெஸ்ஸு எங்கே அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா ஊருக்கு வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 டப்பாவை வந்துட்டு பார்சல் போட்டு அமுச்சு விட்டுட்டாங்க. கடைசியாக மிச்சம் மீதி பார்சல் எதுன்னு சொல்லலாம். ஸோ அதில் வந்து அவங்களுடைய ட்ரெஸ்ஸஸும் சேர்த்து அனுப்பிட்டாங்க. அரிசி மாவு இது வந்து கிளம்பும்போது அமுச்சு விட்டது. அதுக்கப்புறம் வந்து எள்ளு உருண்டை, கருவேப்பிலை லீவ்ஸ் காய வச்சது, அடமாவு. இது இவங்களே பண்ண ரெடிமேட் அடமாவு. ஜஸ்ட்டு தண்ணி ஊற்றுனா போதும், ரெடி. அது எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் வேறு ஒரு வீடியோவில் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு காராசே, அதுக்கப்புறம் இது வந்துட்டு சதீஷ்கான வேஷ்டி துண்டு, அதுக்கப்புறம் வந்து மிக்சர், அதுக்கப்புறம் இருக்கும் கடலை உருண்டை, அதுக்கப்புறம் வந்து ஆம்லா கேண்டி, அதுக்கப்புறம் இது வந்து பிரியாணி மசாலாஸ் வீட்டில் இருந்தது டக்குன்னு போட்டு விட்டுட்டாங்க. இது டீ பவுடர், இது நார்மல் டீ பவுடர். இந்த ஊரில் டீ பவுடர் வந்துட்டு கலப்படமா, அதாவது இந்தியாவிலேருந்து வந்து டீ பவுடர் கலப்படமா. அதை
வந்து ரீகால் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் எங்களுக்கு நியூஸ் வந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டி, இது ஒரு நைட்டி, இது ஒரு நைட்டி. அதுக்கப்புறம் வந்து ப்ளவுஸ் பிட்டு. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஏற்கனவே நமக்கு ஒரு வாட்டி தாம்பலம் தட்டு அனுப்பிச்சாங்க, இது ஒரு தாம்பலம் தட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ளவுஸ் பிட்ஸு. அதுக்கப்புறம் சாமி பூஜைக்கான இதெல்லாம் ஐட்டம்ஸ்லாம், கிருஷ்ணர் ஜெயந்திக்கு ஸ்டிக்கர்ஸ் ஒட்டும்ல, அதெல்லாம் காலி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கான ஐட்டம்ஸ் வேஷ்டி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது சும்மா பவுடர் போடுறது, பேண்ட்டு, டூத் பேஸ்ட்டு, பெருங்காய பவுடரு. அதுக்கப்புறம் இது என்ன, இது ஒரு பேண்ட்டுன்னு நினைக்கிறேன். இது ஒரு பேண்ட்டு அழகாக இருக்குது. ஆக்சுவலி வீட்டில் போட்டுக்கலாம் மாதிரியும் இருக்குது, வெளியவும் போட்டுக்கலாம், சூப்பராக இருக்குது. இன்னொரு டப்பா, இதில் வந்து ஃபுல்லாக அம்மாவுடைய சாரீஸும் இருக்குது. ஸோ இது வந்துட்டு என்னுடைய வேறு ஒரு சாரீக்கான ப்ளவுஸு, சோப்பு. இது என்ன, சரி ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அம்மா சாரீ இதெல்லாம், இது ரெண்டுமே அம்மாவுடைய அழகான க்யூட் சாரீஸ். ஒன்று க்ரீன், இன்னொன்று வந்துட்டு இது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சும்மா தட்டு, மூடி. இது மூடி நம்ம பொட்டியில் அமைச்சுருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த பாத்திரத்துக்கான மூடி. அந்த பாத்திரத்துக்கு வந்து தட்டு. அதுக்கப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் இது சின்னமன் ஸ்டிக்ஸு. அதுக்கப்புறம் இது வந்து அரிசி பொடி, அரிசி என்ன போட்டிருக்காங்க, பொரி தெரியல, அவங்க வரட்டும், அவங்க ட்ரெஸ் மாட்ட போயிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பானிபூரி இது பண்ணுறது, சூப்பர். அதுக்கப்புறம் க்யூட்டாக இருக்குது கிருஷ்ணருக்கானது. கிருஷ்ணர் சிலையும் குட்டி அமைச்சிருந்தாங்க, அதையும் காமிக்கிறேன் கிருஷ்ணருக்கு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக மளிகை சாமான் மாதிரி தான். இது வந்து நம்மக்கிட்ட வந்து சாமி ரூமில், பூஜை ரூமில் 2 விளக்கு தொங்குது, அதை நான் காமிக்கிறேன், காமிக்கிறேன். அந்த விளக்கு வந்து நான் சாமி ரூமில் இருந்து எடுத்துகிட்டு வேறு இடத்துல மாற்றலான்னு யோசிச்சு வச்சுருக்கேன். ஸோ அது வந்து தனியாக ஸ்டாண்டு மாதிரி வேணும்ல, அதுக்கான பிராஸ் ஸ்டாண்டு. ஸோ இதுதான் அந்த இது. ஆக்சுவலி இந்த சைடும் அந்த சைடும் தொங்குதுங்க. ஸோ அதை வந்து தனியாக வந்து லைக் இதில் வந்து சுவாமியை கலந்துட்டனால எங்களுக்கு வந்து சரியாக கேட்சியாக தெரில, அது தனியாக நம்ம வந்து வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சுருக்கோம். அதே மாதிரி வந்து கிருஷ்ணர் சொல்ல பார்த்தீங்களா, இதுதான் 2 கிருஷ்ணர் அமைச்சிருக்காங்க க்யூட்டாக அழகாக. நம்ம வீட்டில் இந்தியாவில் அம்மா பூஜை பண்ண ஒரு கிருஷ்ணரும், கொலுக்காக ஒரு கிருஷ்ணரும் அமைச்சிருக்காங்க, அடுத்த வருஷம் கொலுக்காக. அப்புறம் வேற என்ன இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சளாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது அரிசி மாவு. அதுக்கப்புறம் வந்து சந்தன பேலா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மணத்தக்காளி வத்தல். அதுக்கப்புறம் வந்து இது ஐ திங்க் நார்த்தங்கான்னு நினைக்கிறேன், நார்த்தங்காய். அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து கொடம்புளி. அதுக்கப்புறம் வத்தல், மஞ்சள் பொடி, சும்மா எல்லாமே இதுதான். கருப்பு ஏலக்காய், அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் வத்தல், குட்டி ராகி அப்பளம், அதுக்கப்புறம் வந்து சுண்டக்காய், அதுக்கப்புறம் ஆனியன் வத்தல். வாட் இஸ் திஸ், நார்த்தங்காய், இதுவும் நார்த்தங்காய். முடிஞ்சது. வாட் இஸ் திஸ், கோபுர மஞ்சள். சூப்பர், அவ்வளோதாங்க, முடிந்து விட்டது. ஸோ அவங்களுடைய ட்ரெஸ்ஸஸ் நான் கம்மியாக தான் காமிச்சேன். மீதி வந்து அவங்களுடைய இதில் வந்து நாங்கள் வந்த உடனே நான் வந்து டக்குன்னு ஹேங்கரில் போட்டு ஹேங் பண்ணிட்டேன். ஏன்னா அவங்க வந்து ரூம் டூர் போது நான் உங்களுக்கு அவங்க ரூமில் இருக்க ட்ரெஸ்ஸஸ்லாம் ஒரு நாள் காமிக்கிறேங்க. அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான கிறிஸ்மஸ் ட்ரீ ரெடி. பார்த்தீங்கனாலே தெரியும், சூப்பர் கோசியாக இருக்குது பார்க்கறதுக்கே. ஸோ இதுதான் எங்களுடைய டடா கிறிஸ்மஸ் ட்ரீ. இன்னும் வந்து ப்ரெசன்ட்ஸ் கிஃப்ட்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து பிளானே போடல, என்ன கொடுக்கலாம் அப்படின்றதே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் வந்து டின்னரை சாப்பிட்டுட்டு இது வந்து க்ரீம் ப்ரூலே அப்படின்னு சொல்லிட்டு காஸ்கோலேருந்து வாங்கிட்டு வந்தோம். ரொம்ப பார்க்குறதுக்கு அப்படியே டெம்ப்டிங் இருந்ததா. சரிடா நான் வாங்கிடுவோம், அதுவும் இந்த கிறிஸ்மஸ் டைமில் சாப்பிடாம எப்போ சாப்பிட்றது. ஸோ அதுதான் சாப்பிட்டுட்ருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.